டேஞ்சரான விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது ரஷ்யா. இம்மீடியட்டா அந்த ஜப்பரோஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பின்வாங்க. குடுங்க, அது உக்ரைனோட கையில குடுங்க. என்னங்க அங்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல ஒரு மிகப்பெரிய மிரட்டல் அமெரிக்க தரப்பு வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கு. ஏங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. அது வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற பகுதி. ஸோ அந்த டினிப்பர் ரிவருக்கு அந்த பக்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இந்த ஜப்பரோஷியா நியூக்ளியர் பிளான்ட் கண்டிப்பா வேணும். ஸோ அதனால இது போல அவங்களே ட்ரோன் அனுப்பிவிட்டு தாக்குதல் பண்ணிட்டு, அதாவது யார் அடிக்கிறாங்களோ அவங்கள மிரட்ட மாட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது மேத்யூ மில்லர் அவர்கள், ஸ்போக் பர்சன், அமெரிக்காவோட ஸ்போக் பர்சனான மேத்யூ மில்லர் அவர்கள். ஸோ அவர் இது போல சொல்லியிருக்கிறாரு. இதில் மேட்ரு என்னன்னா, அட்டாக் பண்ணது உக்ரைன். அவங்கள தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்லணும், அவங்கள தான் மிரட்டணும். ஆனால் இந்த ஜப்ரோஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து இம்மீடியட்டாக ரஷ்யா பின்வாங்கிடணுமாமா, அதை வந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டிலே கொடுத்துக்கணுமாமா. ஏங்க, உங்களோட நியூக்ளியருக்கே வந்து ஃபெசிலிட்டிஸ்க்கே நியூக்ளியர் ஃபியூல் கொடுக்கறது ரஷ்யா தாங்க. இப்படி இருக்கும்போது உக்ரைனே திவாலாக இருக்கு. அவங்களோட எக்ஸ்பென்ஸ்க்கே வந்து அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க? ரஷ்யா பார்த்துக்கிட்டா தானேங்க நல்லதாக இருக்கும் அப்படின்னு சில அனலிஸ்ட் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த டினிப்பர் ரிவர் தாண்டணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபுட் ஹோல்டு வேணும்னா கண்டிப்பாக இந்த ஜபருஷியாவோட பவர் பிளான்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆயத்தமாக ஒரு பேஸாக பயன்படுத்தி அங்கேருந்து முன்னேறதுக்கு உக்ரைனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால அமெரிக்கா வந்து இந்த தாக்குதல் வந்து அவங்களுக்கு ஃபேவராக பயன்படுத்தி எது நடந்தாலும் யார் தப்பு பண்ணாலும் எதிரில் இருக்கிறவங்க தான் அங்கே தப்பு அப்படிங்கிறது போல அந்த கண்ணோட்டத்திலேயே இருக்கிறாங்க இல்லையா? சான்ஸே இல்லை. அமெரிக்காவோட பார்க்கறக்கூடிய அந்த விதமே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டெக்னிக் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போகிறதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த வளர்ச்சி அடையும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்கிற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். உக்ரைனோட நேரப்படி அதிகாலை 9 ஏப்ரல் ரஷ்ய தரப்புல இருந்து 20 ட்ரோன்கள் ஆக்ரோஷமா அனுப்பிக்கிறாங்க. கூட ஒரு 4 S-300 மிசைல்களை விட்டுக்கிறாங்க. அது ஒரு கைடட் மிசைல். ஏன்னா அது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. விட்டுக்கிறாங்க. உக்ரைனுக்குள்ள வந்துக்குது. எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டாங்க. ஒன்று கூட வரல அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்கு. 20 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே. அதனால ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருந்தீங்களா உக்ரைனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில இடங்களில் வெடிசத்தம் கேட்டிருக்கு. பல இடங்களில் வெடிசத்தம் கேட்டிருக்கு தான் உக்ரைன் இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸஸ் வெடி விபத்துலாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டுருக்கு. சரி, அதுக்கு என்ன சொல்கிறாங்க உக்ரைனோட மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஒடசா பகுதிக்கு வந்துடலாம். ஒடசா பகுதியில் ஒரு வீட்டு மேலே போய் விழுந்து வெடிச்சிருந்துக்குது. அதாவது ட்ரோன் நேராக போய் விழுகல. ஒடசா பிளாஸ்டில் பறந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சோன்னே உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தட்டி தூக்கிடுச்சு. ஆனால் கெட்ட நேரம் அந்த ட்ரோனோட உதிரி பாகங்கள் போய் அந்த வீட்டு மேலே விழுந்து வெடிச்சிக்குது. அதுலேயும் பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த பவர் லைனில் இருக்கும்ல கரண்ட் கம்பி, அது மேலே போய் விழுந்துருக்குது. அதனால அந்த பகுதி அப்படிங்கிறாங்க. இன்னும் பல பகுதிகள் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த வீட்டில் தான் அப்படிங்கிறது போல சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ பவர் கனெக்ஷன் கொஞ்சம் நேரம் கட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க தாக்குதல் நடந்ததுனால. அதாவது உதிரி பாகங்கள் போய் விழுந்ததுக்கே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பால்டோவா பகுதி. இந்த பால்டோவாவில் 8ஆம் தேதி சாயங்காலம், அதாவது இந்த டைமில் நடந்திருக்கு உக்ரைனோட நேரப்படி. ஸோ அந்த டைமில் தாக்குதல் நடந்ததில் அது பொதுமக்கள் வாழும் பகுதியில் போய் விழுந்து வெடிச்சிருச்சு. இதனால 12 பேர்த்துக்கிட்ட காயமடைஞ்சிட்டாங்க. ஒரு நபர்கிட்ட இறந்துட்டாங்க. டைம் ஆக உயிர் சேதங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. காயமடைஞ்சவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஏன்னா 30 பேர்த்துக்கு மேலே அந்த வீட்டில் இருந்துருப்பாங்க பொழுது. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி போலகுது. ஹைரேஸ் பில்டிங்கில் போய் அடிச்சிருக்குது. இதனால் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லிவிவ் ஓப்லாஸ்ட். லிவிவ் ஓப்லாஸ்ட்லேயும் ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்குது. அதையும் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அங்கேயும் கெட்ட நேரம் அதோட உதிரி பாகங்கள் போய் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே விழுந்துருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அங்கே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வருது. ஆனால் ரஷ்ய தரப்பு வந்து எல்லாம் பின் பாயிண்ட் அக்யூரசிங்க, எல்லாம் தட்டியாச்சு அப்படிங்கிறத ரஷ்ய தரப்பு சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்களா, இப்போ பதிலுக்கு உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதலுக்கு ரெடி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே போல தான் உக்ரைன் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கிரீமியா இருக்கு இல்லையா? கிரீமியாவில் இருக்கக்கூடிய செவாஸ்டாபோல் பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்குதல் மூலிமா ஏதாவது செஞ்சிடலாமான்னு பார்த்துக்கிறாங்க. பட் ஆனால் வெடி சத்தம் கேட்டதா எந்த மாதிரியும் சொல்லலை, உக்ரைன் தரப்புன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு லோ ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அதாவது தாழ்வாக பறந்துட்டு இருந்திருக்குது. அப்படி பறந்துட்டு இருக்கும்போது அதை சுட ட்ரை பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல தான் உக்ரைன் தரப்புக்கு. ரஷ்ய தரப்பில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. அதாவது தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கிரீமியாவோட லோக்கல் சோர்சஸ்லாம் இருப்பாங்களா, வெடி சத்தம் கேட்டதாக சொல்லிக்கிறாங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஆன மாதிரி எந்த ஒரு தகவலும் வரல. மேபி எங்கேயா போய் விழுந்து வெடிச்சிருக்குமா இருக்கும். அதை பற்றின ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இன்னும் தெளிவாக வரல. அப்புறம் ரஷ்யாவோட ஒரன்ஸ் ஓப்லாஸ்ட், அதாவது பெல்கிராடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓப்லாஸ்ட் தான் இந்த உக்ரைனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஓப்லாஸ்ட்டு. இங்கே ஒரு ஏவியேஷன் ட்ரைனிங் சென்டர் இருந்திருக்குது. அந்த இடத்துல 2
ட்ரோன்கள் போய் தாக்குதல் பண்ணிக்குது அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதனால எந்த அளவுக்கு இழப்புகள் அப்படிங்கிறதோட ரஷ்யா தரப்புன்னு சொல்லப்படல. ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ இது போல இரு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணியிருந்துருக்காங்க. 9ஆம் தேதி ஏப்ரல் 8, 9 இந்த டைம்ல நடந்திருக்குது அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ISW தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ரஷ்யா மேல வச்சுக்கிறாங்க. கிரெம்ளின் இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, மால்டோவாவில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை ஆட்டங்காண வைக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்க. எப்படி? அங்க இருக்கக்கூடிய ப்ரோ ரஷ்யன்ஸை பயன்படுத்தி அப்படிங்கிறது போல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து ரஷ்யா மேல வச்சுக்கிறாங்க. இதனால ரஷ்யாவுக்கு என்னப்பா லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதாவது அங்க இருக்கக்கூடிய ப்ரோ ரஷ்யன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. மால்டோவாவை யூரோப்பியன் யூனியனோட சேர விடாம, நீங்க அதுக்கு மட்டும் தான் சேருவீங்களா, கூட நேட்டோக்கெல்லாம் சேருவாம்பிங்க, ஏன்னா அப்படித்தானுங்க மக்கள்கிட்டலாம் வந்து நீங்க கருத்து கணிப்புலாம் கேட்டீங்க, மக்கள்லாம் உதச்சு போடுவேன்னு சொன்னாங்க. தான் இப்போ நீங்க யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது போல சொல்றீங்க, சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது போல இன்விடேஷன்ல வச்சிங்களா இல்லையா? ஸோ அதனால அங்க இருக்கிறவங்கள கோபத்துல இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு சில அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ப்ரோ ரஷ்யன்ஸ், அதுவும் குறிப்பா மால்டோவோட முன்னாள் அதிபரா இருந்திருப்பார் இல்லையா, அவர் வந்து ப்ரோ ரஷ்யன் கேண்டிடேட். ஸோ அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யாவோட நம்ம ஒரு நெருக்கமான உறவை திரும்பவும் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மால்டோவாவில் என்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன அப்படின்னா, மால்டோவாவில் இருக்கிறவங்கலாம் ரொமேனியாவோட நம்ம இணைஞ்சிக்கலாமா, ரீயூனிஃபிகேஷன் வித் ரொமேனியா அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மால்டோவாவில் இருக்கக்கூடிய கக்கூசியா, இது தனியாக இந்த டிரான்சிஸ்டியா மாதிரி ஒரு பகுதி தான். ஸோ அவங்க வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, ஓகேங்களா, அதாவது பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் மால்டோவோட இணைஞ்சு தான் இருக்கிறாங்க, டிரான்சிஸ்டியா மாதிரி இல்லை. ஸோ அந்த கக்கூசியாவில் இருக்கக்கூடிய அந்த பிராந்தியம், அதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது, நாங்கள் தனியாக போய்க்கிறோம் ரஷ்யா கூட, அதுக்கப்புறம் நீ போய் சேர்ந்துக்க சரியா அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து மிரட்டலான ஒரு மிரட்டல் வந்துருக்குது. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ISW தரப்புலேருந்து இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றதுனால புரிஞ்சுக்க முடியுது. ஏங்க நீங்கள் தானே தூக்கி கொண்டு போய் ரொமேனியாவோட சேர்றேன், EU கூட சேர்றேன், நாட்டோட சேர்றேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் பிரிஞ்சு நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அங்கே யார் இந்த முடிவு எடுத்தது? யார் கூடயும் சேர வேணாம், எல்லாம் ஒன்றா கூடி ஒன்றா வாழ்வோம் அப்படிங்கிறது போல ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அப்போ சண்டைக்கு வரனா ரஷ்யா மேலே பழி போடலாம். ஆனால் இப்போ என்ன நடக்குது? உள்நாட்டில் ஏதோ ஒரு சதி நடக்குது, அதனால இரு பிளவுகளாக பிரிகிறாங்க மால்டோவா அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சில அனலிஸ்ட் சொல்கிறாங்க. எது எப்படியோ இரு தரப்பில் சொல்கிறத வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா அப்புறம் நம்ம ஓவராக பேசினோம்னா நீங்கள் என்ன ரஷ்யாட்ட காசு வாங்கியிருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஆமாங்க, மாசமான காசு தராங்க, அதனால தான் கொஞ்சம் ஓவராக கூவிட்டு இருக்கிறேன். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.